இப்போ அவங்கள பற்றி பேசணுமா உனக்கு பேசணுமா? என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சுக்காப்பா. உன் டாக்குமெண்ட் வேற ஆளு பேருக்கு போலித்தனமாக மாற்றியாச்சு. உன்னுடைய இடம் உனக்கு கிடைக்காது. இப்போ போனால் உனக்கு உயிருக்கு ஆபத்து வரும். கால் ஒன்று வா. அதனால் அந்த இடத்த முதல்ல உன் மனதுக்கு தவறாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டவன் யாருன்னு உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். அவனை மட்டும் பிடிச்சிட்டேன்னு சொன்னா உனக்கு ஒரு வழியும் கிடைச்சிரும், விஷயமும் கிடைச்சிரும். ஆனா நீ தனியே போய் அவன்கிட்ட பேசக்கூடாது, தக்க துணையோட போகணும். அப்படின்னா உனக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். 1.5 மாதம் டைம் இருக்கு, செம்மையாக்கி தர. அந்த இடம் சொந்தமா ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். அது அது உனக்கு பணமா கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். வெற்றி உண்டு, பார்த்துப்போம். கர்மசாமிக்கு ஹார்ட், இதய ஹார்ட் சம்பந்தமா யார் பாதிப்பு? இது என்னது? கனி எப்போ கொடுத்தீங்க? கால் வந்துட்டுவாங்க. ஹார்ட் சம்பந்தமா யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கா? அப்படியாம்மா? ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான். மூன்று ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தங்கள், பண விஷயங்களுடைய நஷ்டங்கள், இவைகளெல்லாம் ஏற்கனவே லைட்டாக வந்து உங்களை வேதனைப்படுத்தியது உண்டு. பிள்ளைகள் சம்பந்தமாக மனக்கோளாறுகளும் ஏற்பட்டது. ஆனால் இப்போ அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடியதில் உயிர்கண்டம் இல்லைன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாரம் கேட்டுக்கா. வேற என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடுங்க, பார்க்குறேன். அப்படியா அப்படியா அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். எங்கேயே போய் இடிச்சுக்கிட்டது மாதிரி தெரியுது. எங்க இடிச்சுக்கிட்டீங்க? தெளிவா சொல்லுங்க, எங்க இடிச்சுக்கிட்டீங்க? ஆக்சிடென்ட், வண்டி இடிச்சுக்கிட்டுதா? மோதிட்டாங்க. அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றியை தரேன், உங்க மேல குற்றம் இல்லை. புரியுதா? ஒரு வக்கீல் உங்கள்கிட்ட வந்து பேசுவார், அதில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதில் கொஞ்சம் பண நஷ்டமாகும். தேவையில்லாமல் மாட்டிக்கிட வேண்டாம், காப்பாற்றித்தாரேன். வேற என்ன வேணும்? வக்கீல்கிட்ட சொல்லி ஜெயிச்சு தாரேன். என்னைய மனத்தில் வச்சுக்கா, ஜெயிச்சுடும். அதான் பிள்ளைகளை பற்றி அதில் சொன்னேன். நீ வாயை திறக்கிறிய. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும், பணிகளும் கிடைக்கும். என்னை பார்த்து போங்க, ஆத்திரப்படுறாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரூர் எல்லை, கரூர். என்ன மாலைகளை வாங்கிக்குமா? நிறைய பேர் காத்து கிடக்காங்க. ஆமா, கரூர். கரூர் காலில் வந்துட்டு வரலாம். தொழில் தகுந்தமாக கேட்க வந்து யாருப்பா? காலில் வந்துட்டு. மகனே அருகினில் இருப்பாயடா, உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கமும். வாப்பா. எந்த ஊரியா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். மகாளியம்மன் ஒரு அம்மா வராள, எங்க இருக்கா? இருக்காளா? கர்மசாமியும் வரார, இருக்காரா? ஆனா வீட்டுக்குள்ள 2.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பிள்ளை சம்பந்தமாக நீ எடுக்கிற முடிவுகள் பூரா மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். வாழ்க்கை சம்பந்தமானதும் அப்படித்தான் இருக்கும், தொழில் சம்பந்தமான விஷயமும் அப்படித்தான் இருக்கும். உன் சொல்லுக்கு மாறுபட்ட குணமும் சூழ்நிலைகளும் இப்ப வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதனால இது அமைதிக்கு வருமா, இல்லை இஷ்டப்படியே விட்டுறட்டுமா அப்படிங்கிற மனக்குழப்பத்தோட என்னைய பார்க்க வந்திருக்கலாம். உண்மையா? கால் விட்டுவாங்க.
கொஞ்சம் கிரகங்கள் போதாத நிலைகள் இருக்குப்பா. அதனால பையனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி நல்ல வாழ்க்கையை உன் இஷ்டப்படி அமைச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? கண்டிப்பாக வேலை கிடைக்கி. அந்த உத்தியோகத்துல நிறைந்த சம்பளம் கிடைக்கும். கொஞ்சம் லஞ்சமும் கொடுக்க வேண்டிய நிலைமை தான் ஒரு ஜபா. இந்த வார்த்தையை கட் பண்ணிடுங்க. மாத சம்பளம் அந்த கோயில் நடக்கிற தான தர்மத்துக்கு கொடுத்து சேர். இந்தா தொழிலையும் வளமாக்கி தரேன், நிலபுறனை காப்பாக்கி தரேன். வேற என்ன வேணும்ப்பா? இருந்து பார்த்து போங்க. சரி. கர்மசாமிக்கு அதே கரூர் எல்லை காலன்ட்டு வரலாம். 1 2 3 4 5 6 7 8 பஸ் ஸ்டாண்டில் வந்து இடது பக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு பாலத்துக்கு கீழோடி வந்து வலதுபுறமா ஒரு ஊருக்குள்ள திரும்புது. எந்த ஊரியா அவங்க ஊரு? அஞ்சூர். அப்படியா? கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் தம்பி? கொஞ்சம் கண்ணை முடிக்காடா. அவசியமில்லாமல் ஓராண்டுக்கு முன்னால் ஒரு மோதலும் மனக்குழப்பமும் நடந்தது. சரிதானா? அதுல உன்னுடைய பணங்கள் வேஸ்ட் ஆகி சட்டப்படியான சந்திப்புகள் நடக்கக்கூடிய நிலைமைகள் வருமோ என்னும் குழப்பமும் உனக்கு ஏற்பட்டது. கால் வந்துட்டு கர்மசாமி வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் ஆரம்பிச்சான்னு அதுலதான் இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இனி ஒரு ஆபீஸ் நடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன். புரியுதா? பணம் சம்பந்தமா அதுல நிறைய நஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் ரிலீவ் பண்ணி வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்லணுமா வேண்டாம்னு பார்த்துக்கிறேன். உன்கிட்ட பழகுற ஒரு பழக்கம் உடைய ஒரு ஜீவனால உன்னுடைய பணங்களும் உன் மனசும் அடிக்கடி பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நட்பு உனக்கு வேணுமேல? நட்பு பக்கத்துல வா. பணத்தை வாங்கி தந்துட்டு அதை அப்படி கட் பண்ணி விட்டா போதுமா? இந்தா இது என்னடா புரிஞ்சுக்கிட்டியே? கெட்டிக்கார பேடா. இந்தா நல்லாக்கி தரேன், பணம் வாங்கி தரேன். என்னை பார்த்து போ மகனே. ஐச்சிருக்கோம் இவரை மாதிரியா? சரி காடு. மார்கழி திருவாதிரை காலம் வர கொஞ்சம் பொறுமையாயிடுது. ஜெயிக்க வைக்கிறேன். போ. டாக்குமெண்ட் பத்திரம் வச்சுக்காங்க. என்ன எடுத்து வச்சுக்காடா. பார்த்திபன் ஊர் போற வழியில இருக்கு. அதுதானே ரமண மகரிஷி பிறந்த ஊரா? அதே ஊர் தான். பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. இதுதான் பிள்ளையா? எலும்பும் தோறுமாய் இழைத்திருப்பான், ஏனென்று கேட்க வல்லான். இவன்தான் பையனா? கல்யாணம் முடிச்சிட்டானா? வா உட்கார். கிரகம் சரியில்லைன்னு சோசியங்க சொன்னாங்களா? பொறுமையா இருங்கப்பா. ஜோதிடத்துல நான் அவனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். மிடறுகண்டன் அப்படின்னு ஒரு சிவன் இருக்காரு. அவருக்கு பேரு திருநீலகண்ட சுவாமின்னு அர்த்தம். எங்க இருக்காரு? திருநீலகண்டன். திருக்கடையூருக்கு போனா அமிர்தக்கடை ஈஸ்வரர், காலசம்கார மூர்த்தி அப்படி 2 தெய்வம் இருக்கு. அவங்களும் திருநீலகண்டருக்கு சமமானவங்க தான். ஆயுளை திறமைப்படுத்தக்கூடியவங்க. இவனுடைய மிடருனா என்னது? தொண்டைன்னு அர்த்தம். கண்டம்னா என்னது? தொண்டையை பிடிச்சி நெருக்கப்பட்டதுன்னு அர்த்தம். திருநீலகண்டம்னா நீளம்னா என்னது? விஷம்னு அர்த்தம். விஷத்தை குடிக்கும் பொழுது தொண்டையை இறுக்கி பிடிச்சதுனால தொண்டை பக்கத்துல நீல கலரா சிவபெருமானுக்கு ஆயிடுது. அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? திருநீலகண்டன் அப்படின்னு பேர். புரியுதா? உன் மகனை பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சியின் காலத்துல 19 வயதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே இந்த தொண்டை சம்பந்தமான குறைகள் இருந்துச்சு.
அதுக்கு பல்வேறு மருத்துவங்களை பார்த்தும் பிரயோஜனப்படலை. ஆனா இதுக்கு எந்த மாந்திர தந்திரிகமும் கிடையாது. இது இவனுக்கு எதிர்காலத்துல எந்த பாதிப்புகளும் வராது. தேவையில்லாம நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இவனை வளமான மனிதனை ஆக்கி தெளிவா வாழ வச்சு தந்தா போதும்னா கால் வந்துட்டுவாங்க. வேற என்னப்பா வேணும்? அவங்க அம்மாவை காப்பாற்றக்கூடிய எல்லையை தாண்டி உட்கார்ந்துருக்கா. ஆனாலும் இன்னும் ஒரு ஓராண்டு காலங்களுக்கு குழப்பமெல்லாம் ஆக்கி தரேன். இவருக்கு நிலையான ஒரு தொழிலையும் அமைச்சு தரேன். இந்த அப்பா வாழ்க்கையை அமைச்சு கொடுவோம். தைரியமா நல்லா இருப்ப மகனே, சாப்பிட்டு போங்க. அதே திருத்துளி எல்லை கடன்கள் சம்பந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? தொழில் சம்பந்தமா வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வாக்கா. ஒரு பாலம், பாலத்துக்கு கீழே வீடு, மரம், குறுக்கு வழி. வாங்க, நேராகுதுல. அழக்கூடாது, அழுதா ஒன்றும் புரியவே செய்யாது. உங்க வீட்டுக்கு போற உள்ள ஒரு சின்ன பாலம் இருக்கா? பாலத்துக்கு கீழே ரைட் சைடில் போனா ஒரு தெரு, அந்த தெருக்குள்ள போனா உங்க வீடு. அந்த வீட்டுக்கு போறதுல வலது பக்கத்துல ஒரு சின்ன சாமி ஒண்ணு இருக்கு. போய் தண்ணி இறைக்கக்கூடிய இடமும் இருக்கு. அது கிணறா? மடை. சரி, பார்த்தேன். வீட்டுக்குள்ள இப்போ உடல்நிலை சரியில்லாத குறைபாடுகளும், பணம் சம்பந்தமான நஷ்டமும், மனவேதனைகளும், குடும்பத்துல பிரிவு பிரச்சனையான குழப்பமும் நடக்கும். இதுக்கு அக்கம் பக்கத்துல ஓராண்டு காலங்களுக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளால் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வந்தது உண்டு. உன்னை என்ன செய்யறவனு பாருன்னு சவால் விட்டு மண் அள்ளி தூத்தி சில தவறுகளை செஞ்சாங்க. அதுல ஏற்பட்ட விளைவு தான் இது. இது தந்தா போதுமில்ல, கால் விட்டு வா, காப்பாத்திடுவோம். என்ன பெரிய விஷயமா? கூப்பிட்டான். இப்போ இவளுக்கு தொண்டை, மார்பு, வயிறு சம்பந்தமான வலி வேதனைகள் இருக்கும். படுத்தா எந்திக்க முடியாது. உள்ளத்துக்குள்ள வேற ஏதோ குழப்பமாக கடந்து தலை சுத்துறது மாதிரியும், ஒவ்வொருத்தர் யாரோ என்னத்தையோ பேசுறது மாதிரியும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இதை சரியாக்கினா போதும்ல. வாமாங்க, வாமா வாமா, கண்ணை மூடுமா. நீ பேசாம என்னைய மட்டும் நினைச்சுக்காமா. இந்த நீட்டு கைய. கர்மசாமிக்கு குடி, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஒண்ணு தீந்தாச்சு. வீட்டு பக்கத்துல பாம்பு வருது அடிக்கடி. நிறுத்தியாச்சு போ. ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்புசாமின்னு பேர் வை. வா, கை கொடு வீட்டுக்காரிக்கு. காத்திருப்பான் கமல கண்ணன். நல்லா இருங்கப்பா. வாழ்க வாழ்க மகனே, வாழ்க. உன் வீட்டுக்குள்ள கிருஷ்ணர் வாராருலாப்பா. அதான் காத்திருப்பான் கமல கண்ணன் பாடினேன். ஓ, வாடா தம்பி, கால் ஒன்று வாடா. ஒன்னும் தெரியாத பாப்பா. வா 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 வா. என்ற வேண்டும் என்ன கேடு. என்ன வேணும்ப்பா? தாப்பனார், தாப்பனார் கொஞ்சம் கடை முடிக்கா. அது ஒரு பெண் தேவதையா வருத. இந்த அப்படி அந்த தெய்வம் உனக்கு வந்து சேரும். அள்ளி கொடுக்கிற விபூதிக்கு பலன் கிடைக்கும். வேற என்ன வேணும்? நல்லாயிருவேன். இந்தா, இது வந்து குரு வச்சுக்காப்போ. கர்மதாமிக்கு. எந்த பையன் எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வாமா. சூடா குடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு இருக்காது. இன்னொரு தரம்.
2 ஆண்டுகளுக்கு முன்னால பணத்தை கொடுத்து கொஞ்சம் ஏமாந்தது எத்தனை லட்சம்? 4 நான் 2 தடவை நீ முட்டாள்தனமா செஞ்சல உன்னை மடக்கிறதுக்கு தான் அதை சொன்னேன். அந்த பணம் வந்தாச்சா? அவனை பணத்தை தர வைக்கிறேன். உன் பிள்ளைக்கு வேலை ஜனவரி 6வது மாதத்துல கம்பீரமா கிடைக்கும். கவலைப்படாம இருக்கலாம். இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் அவளுடைய எதிர்கால தொழிலை பற்றியும் உன் உள்ளத்துல குழப்பம் இருக்கு. இதற்கிடையில நீ சில பேர்களுக்கு உதவி செஞ்சு கொஞ்சம் கெட்ட பேரும் வீட்டுக்குள்ள மரியாதை குறைவும் அடிக்கடி சண்டை சச்சரவும் ஏற்பட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு மனசில்லாம தன்னிச்சையா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதனால நான் எடுத்த முயற்சியில ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கு அங்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி, ஐயா கருப்பு என் பிள்ளைகளை வாழ வச்சு என் லட்சியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி வந்திருக்கேன். கால் விட்டுவான். கருப்பு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, வேற எங்கேயும் வேகாத பருப்பு. அதனால பிள்ளைகள் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு வேலையை வாங்கி தந்துருதேன், ஒருத்தருக்கு வாழ்க்கையை அமைச்சு தந்துருதேன். மனம் குழம்பாம அந்த பொம்பளை பிள்ளைய தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. பெங்களூர்ல இருந்து ஒரு நட்பு வருது. யார் அது? வந்த பிறகு என்னை வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி தடுத்துருவோமா? இந்த அப்படி ஜெயிச்சு தாரேன், நல்லா இரு, வீண் குழப்பம் பண்ணாத, மனதை என்னையை பார்த்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம், தியானம் பண்ணு, கண்ண முடி. நிறைவேறியாச்சு, நல்லா இரு, பார்த்துப்போம். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தான் நடத்துகிற தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னடா தம்பி தொழிலே? பிஎஸ்எம்எஸ்ஸா? சித்தா மருத்துவம் படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு காலையில நான் பேசும்பொழுது என்ன சொன்னேன்? மூலிகைகளை பத்தி பேசினேன். மூலிகைகளை சூரணமாக்க தெரியுமாடா உனக்கு? படிச்சிருக்கியா? மூலிகைகளை சூரணமாக்க தெரியும்? பக்கத்துல வா, உட்காருங்க. மூலிகைகளை சூரணமாக்க தெரியுமா? புடம் போட தெரியுமா? இன்னும் தான் படிக்கணும். உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அப்படியா? புடம் போட தெரியணும், செந்தூரமாக்க தெரியணும், தெரியுமா? என்னடா பிள்ளை நான் சொல்லுது நீ சொல்ல மாட்டுக்க. ஆனால் பாசானத்தை செந்தூரமாக்குறோம்னா 9 வகை கட்டி கிடைக்கும். 9 வகை கட்டிய 32 வகை நோயவும் தீர்த்தரலாம். அதுக்கு பேர் சர்வ ரோக நிவாரணி. அந்த பாசானத்தை கட்டியை எடுத்து, செந்தூர கட்டியை எடுத்து உரக்கல்ல ஊற்றி பாலில் தொட்டு அரைச்சி ஊற்றி 3 டிராப்ஸ் குடித்தா கேன்சரே போயிடும். என்ன போயிடும்? கேன்சர் போயிடும். சில பேர்களுக்கு வளர்கின்ற புற்றுநோய் கரைஞ்சிடும். சில பேர்களுக்கு கண் புற்று, கண்டமாலை, காமாலை எல்லாம் போயிடும். இப்படி 9 வகையான கட்டி இருக்கு. அதெல்லாம் படித்தா தாண்டா அவன் சித்த வைத்தியன். சும்மா பிடிச்சிக்கிட்டு ஊசிக்கும் மருந்தையும் போட்டுருந்தா என்னடா அர்த்தம்? உங்களுக்கு ஊசிக்கும் தொடர்பு கிடையாது. வைத்தியத்தில் எவ்வளோ பெரிய உயிர் இருக்கு தெரியுமா? கால் ஒன்று வா. மலர் வைத்தியம் படிச்சிருக்கேடா? மலர் வைத்தியம் படிச்சிருக்கியா? மலர்களில் உள்ள மகத்துவத்தை வச்சு என்ன செய்யலாம்? வைத்தியம் பார்க்கலாம். ரோஜா மலர் எதுக்கு கொடுக்கலாம்? இதயத்துக்கு கொடுக்கலாம். தாமரை மகரந்தத்தை எதுக்கு கொடுக்கலாம்? இதயத்துக்கு கொடுக்கலாம். மல்லிகையினுடைய எசன்ஸை நுரையீரலுக்கு கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு அங்க அவயங்களுக்கும் ஒவ்வொரு மலர்கள் இருக்கு. சும்மா கிடையாது எல்லாம். உனக்கு என்ன செய்யணும்? கண்ண முடுங்க. என்னைய மட்டும் நினைச்சுக்கடா தம்பி, மனசை சிதற விடாத. உங்க அம்மாவை தொடாத, அங்கே தள்ளிடு. பொம்பளை பையனை தொடாம இருக்கும்ல. என்னைய மட்டும் நினைச்சுக்கடா, பாக்குறேன். சரி, கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம். உச்சிலிருந்து பின்பக்கமாக இந்த கழுத்து வர உனக்கு வலி இருக்குடா. சரியானா? தொடாம உன் வைத்தியத்தை கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். இதுல மனசு சேர்ந்திருக்கா, நரம்பு பாதிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி. மனது சேர்ந்திருக்கு. மனசு சேர்ந்திருந்தா எந்த மருத்துவத்தாலும் எந்த மாத்திரைகளாலும் என்ன செய்யாது, குணப்படுத்த முடியாது. நரம்பும் ரத்தமும் பாதிக்கப்பட்டிருந்தா எப்பேற்பட்ட மருந்தாலையும் என்ன செய்யலாம், குணமாக்கிடலாம். உனக்கு இந்த கல்விக்கு முன்னாலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, மனதளவுல உன்னுடைய தாட்ல ஒரு சில டென்ஷன்கள் தோன்றிடுது. இந்த சப்ஜெக்ட் சரியா தப்பான்னு உன்னால தீர்மானிக்க முடியாம வேற வழி இல்லாம நீ எடுத்துட்ட. அப்படி இருக்கும் பொழுது உன்னை அறியாமலே அதையே சிந்திச்சு சிந்திச்சு உன்னுடைய தலையில அது ஒரு பெரிய டென்ஷன் பவர் ஆகி மன அலைகள் அங்க போய் தங்கிடுது. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கும் பொழுது இங்க முதல்ல லேசா வலிக்கும், அந்தால இங்க இருந்து சுமையா இறங்கும். நைட்ல தூக்கம் வராது, மனவேதனைகள் அதிகம் இருக்கும், சரியா சாப்பிட மாட்டேன். நடக்கலையா? உடனே குணமாக்கிறது மேல தாத்தா கால் அனுப்போட முட்டா பேர். இப்ப கடன்கள் மன வருத்தங்கள் இருக்கா? வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணுங்கிறதுல உனக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. அதை வீட்டில் ஓப்பனா பேச முடியாத ஒரு டென்ஷன் ஒவ்வொரு நாளும் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா? இவைகளெல்லாம் இன்னையிலிருந்து தனிச்சாச்சு. உன் இஷ்டப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், யாரும் தடை கிடையாது, பொருத்தமாக அமையும். தனியாக உனக்கு ஒரு மருத்துவ கிளினிக் ஒன்று அமையுது. அதுக்கு வரக்கூடிய தை மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே நல்ல இடத்த பிடிச்சி நானே உன்னை திறந்து வைக்கிறேன். சரியாடா? நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தரேன். ஜெயிக்க வச்சிருவோம். ஜோரா எல்லாரும் கைதட்டுங்க. பக்கத்தில் வா. இப்போ என்ன செய்யுதுன்னா, என்னையை மட்டும் நினைக்க, நான் கை வைக்கிற இடத்த மனதால் கவனிக்கிறாய். கண்ண முடிக்கா? இனிமேல் தலைவலியே வராடா தம்பி. வெற்றி அடைந்தால் வேதனை தீர்ந்தாள். சுவாமியே கடனை தீர்த்தாச்சு. நல்லா நினைச்சுக்கலாம் போ. கருப்பசாமிக்கு தம்பி சாப்பிட்டு போங்க, அறகுறையா போயிடக்கூடாது என்ன. அதே திருப்பூர் எல்லை கொடுத்த பணம் மீளுமா மீளாதா? கொடுத்த பணம் மீளுமா மீளாதா? பணம் எங்கக்கா கொடுத்த? யாருக்குக்கா? எவ்வளவுக்கா கொடுத்த? எனக்கு தரலாம்ல. நீ எல்லாம் பிள்ளையா? கால் விட்டுலாம். நான் தான் வாங்கினா கொடுத்துருவோம்ல. கொடுத்துருவோம்ல. நான் கொடுக்க மாட்டேங்கண்ணா. கருப்பசாமிக்கு அந்த பணத்தை உனக்கு தரமாட்டேன் கிளவி. நீ என்ன பண்ணுவியோ பண்ணிட்டு போ. உன்னால என்னது இவனு போலீஸுக்கு போறியா? போ. விவகாரம் வைக்க போறியா? வச்சுக்க. என்ன தெரியும், ஒன்று நான் தானே பார்க்கணும், நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தேலாம தான். உன் கூட பிறந்தவங்களும் அதுக்கு யாரும் உதவி இல்லை. இப்போ உன் பணத்தை வாங்கி தரணும். நகை வேணுமா பணம் வேணுமா? ரெண்டுல ஏதாவது ஒன்று. கால் வந்துட்டு வா. ஏக்கா என்னவோ அக்ரிமெண்டா பத்திரமா எதுவும் எழுதுனீங்களா இடையில? எங்க எழுதுனீங்க? எந்த பிள்ளைக்கு? அந்த எரும மாடு எங்க இருக்கு? அந்த எரும மாடு பாத்தியா? எல்லாம் எழுதி வைக்கிட்டு உன்னை பேட் விட்டு போயிடுது. சரானா கால் வந்துட்டு வா. அதான் எழுதி படிச்சு பார்த்தேன். அடிச்சிடாமா, பக்கத்துல செவிட்டு அடிச்சிடாமடா. பக்கத்துல வா. அந்த பிள்ளை நீ உயிரோடு இருந்தாலும் சரி, நீ போனாலும் சரின்னு முடிவுக்கு வந்துருச்சு. புரியுதா? ஏன் அப்படி இந்த பிள்ளை நினைச்சது? அவ கையில 1-2 சேர்ந்த பணத்தை கூட நமக்கு தராம நம்மளை நம்பாம அடுத்த வீட்டை விட்டு வைக்கா. அப்ப இவனு நம்ம நம்ப கூடாது, அவன் எங்கேயும் இவனுக்கு சாவட்டும் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. சரிதானா? நீ செஞ்சு கொடுத்துருந்தாக்கா கால வந்துட்டு வா. எல்லாரும் நம்மளை சுத்தம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மகிட்டையும் 1000 இருக்கும். இருக்குமா இருக்காதா? என்ன நொண்டி போவா?
அது பாப்பா வாங்குறதுக்கு உரிமை உள்ள பாப்பா. எல்லாமே எனக்கு வந்துடணும்ல. கண்ண மூடு. கொஞ்சம் என்னைய மட்டும் பணம் வரதான்னு பார்க்கட்டும். அப்படியா? சேனல் மாறி போகுதே. ஏக்கா, உங்க அக்கா பையன் உன் பிள்ளைகிட்ட பேசி உனக்கு கொடுக்காம அவங்களுக்கே கொடுத்துக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்ப என்ன செய்யலாம்? உன் பிள்ளை வாங்கிட்டு போயிடுதுன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. உனக்கு வந்து அது பகை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதனால உனக்கு வேணுமுங்கயா பணம் தாரேன், 1 லட்சம் டெபாசிட் கொடுக்கா, பாக்கியெல்லாம் அவன் வாங்கிடுவான். ஓகேவா? 1 லட்சம் தருவா, பாக்கியெல்லாம் உன் பிள்ளை வாங்கிக்கிடும். அந்த கதையை வைக்கிற அது வாங்கிக்கணும். எழுதி போறேன். உனக்கு ஒரு பணம் வேணுமா? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. ஒரு ரிட்டையர்டான ஆள்கிட்ட போய் சொல்லியிருக்கா. அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். வா இந்த அப்படி இந்தா ஒரு 3 மாத டயத்துக்குள்ள உன் பணத்தை வாங்கி தரேன். நகை நட்டை உன் பிள்ளைகள் வாங்கிக்கிடும். என்ன இந்த கனி அந்த நகைக்கு இது என்ன கும்பிடுறதுக்கு சந்தோஷமா இருக்கும். கருமசாமிக்கு திருப்பூர் எல்லை. திருப்பூர்ல இருந்து வேற ஊருக்கு நான் வேலைக்கு போகலாமா, இங்கேயே இருக்கலாமான்னு ஒருத்தன் குழம்புறான. யார் அது? என்னடா அப்படி? என்னடா வேலை பார்க்க? அப்படியா? சாத்திர கடையிலையா? பாத்திர கடையிலையா? இங்க வேலை பார்க்க பிடிக்கலையா? இங்க வேலை பார்க்கறது பிடிக்கலையா? வேலை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன டென்ஷன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உனக்கு இப்ப நேரங்கள் சரியில்லை மகனே. நீ இன்னும் இந்த இடத்த விட்டு போயிட்டனா வேற இடத்துல இதை விட டென்ஷனா இருக்கும். பணமும் ஒழுங்கா கிடைக்காது. கண்ண மூடு. உன் பாக்கெட்டை பார்க்க சொல்லாரு சாமி. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்கிறேன்? பாட்டு கேட்கறியா? மகாபாரதம் பாட்டு. திருமுருகன் யாருப்பா? சீர்காழி கோந்தராஜன் பாட்டுல. மனைவி மக்கள் எங்க இருக்காங்க? கல்யாணம் முடிக்கலையா? 25 தேடி. இப்போ வயசு எத்தனைடா உனக்கு? 45 முடிப்புமா? 42 ஒரு 3 வருஷம் கழிச்சு முடிப்புமா? ஒரு கிளவியை பார்த்து முடிச்சிடும்ல. கால் வந்துட்டு வா. ஏன்னா பாத்திரத்தை எடு, அதை எடு, இது எடுத்துன்னா வயாம பல்லத்தானே காட்டுத. இல்லை ஓனருக்கு கோபம் வராதால இழுக்கிய வயாம தப்புல. அதே கண்ண முடிக்க பார்க்குறேன். கையை கொண்டா. இந்த ஏன் கையில் போடு. என்னைய மட்டும் நினச்சிக்கா, மனதை சிதற விடாதப்பா. இந்த கடையிலேயே வேலையை பாரு. அந்த ஓனரே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நிலைமை வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அந்த இடத்துக்கு பணிக்கு வரக்கூடிய ஒரு குடும்பத்திலேயே உனக்கு ஒரு துணைவி அமைவான். இந்த நல்ல நடக்கும். கடன்கள் இல்லாம உன்னை வாழ வைக்க பணமும் தரேன். இன்னையில இருந்து வருவாடா. அதான் உனக்கு கொடுத்து. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை பல்லடம். கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. ரயில் ரோடு வருது. எங்க இருக்கு? உங்க ஏரியாவில் ரயில் ரோடு வருமா? ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி தாண்டி போனோம்னா ஒரு மார்க்கெட் வந்துடும். அந்த மார்க்கெட்டுக்குள்ள பிள்ளையார் கோயில் இருக்கும். ரயில் ரோடு. அதான் ரயில் ரோடும் பிள்ளையார் கோயிலும் தெரியுது. அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியதில் தொழில் சம்பந்தமாக செய்வனை கோளாறுகள் நிறைய செய்யப்பட்டிருக்கு. அதனால் உங்களுடைய தொழில் நஷ்டப்பட்டு இப்பொழுதுக்கு கடனும் மனவேதனையும் வச்சிருக்கீங்க. உனக்கு நிலையான வேலையை பற்றி தேடக்கூடிய ஒரு மன உபாதை தொடர்ந்து இதுவரை அமையாத துயரம் நடக்குது. அதில் உனக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. வேற என்னடா வேணும் உனக்கு?
இந்தா குடும்ப நிலைகளை ஒற்றுமையாக்கி தரேன், ஒரு கேஸை அடிச்சு தரேன், உனக்கு தொழிலும் அமையும் செல்வமும் அமையும். பிடிச்சுக்கோ, வைகாசி வரை பொறுமையா இரு. இந்தாடா இந்த விபூதியை நீ விற்க வேண்டிய இடத்துல கொண்டு போடு, பணம் கிடைக்கும், தொழில் நடக்கும். போயிட்டு வா. கர்மதாமிக்கு 1:30 ஆயிடுதா?